ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி. யாரோ ஒருத்தவங்க கலர் பிளைண்ட்னஸ் பற்றி லிட்ரலி ப்ரோ நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ் பற்றி கேட்கும்போது நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும், எனக்கு நடுவில் மெடிக்கல் செக்கப், அப்புறம் நான் இங்கே வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் அந்த நாளே போட்டிருப்பேன். உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் நான் டெய்லி பார்த்துருக்கேன், உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி யாருக்கெல்லாம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கோ அவங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கலர் பிளைண்டா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கோ. ஸோ மேலே ஒரு நம்பர் தரேன், ஒரு டயக்ராம் தரேன். அந்த டயக்ராமில் என்ன நம்பர் இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாரும் கமெண்ட்டை மட்டும் செக் பண்ண வேணாம். முதல்ல அவங்க கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் கமெண்ட்டை பாருங்கள், சரியா? அங்கே நான் ஆன்சரையும் தந்துடுறேன் அதுக்கு. ஓகே, பை சான்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சரை கொடுங்க. ஸோ ஐ கெஸ் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருப்பீங்க. ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா ஓகே, யூ ஆர் வெல் அண்ட் குட், நீங்கள் கலர் பிளைண்ட் இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோ இங்கேருந்து ஸ்கிப் பண்ணலாம், இந்த வீடியோ விட்டுட்டு போகலாம். ஆனால் ஃபார் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போய்க்கோங்க. ஏன்னா அங்கே நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அது எல்லாருக்குமே காமனான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ யாருக்கெல்லாம் கலர் தெரியலையோ அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது ஒரு சயின்ஸ் டாபிக் கூட. வாட் இஸ் கலர் பிளைண்ட்னஸ்? ஸோ கலர் பிளைண்ட்னஸ்னால் என்னென்னு நான் ஒரு சிம்பிளான ஐடியாவில் சொல்லிடுறேன், உங்களுக்கு சயின்ஸில் கூட இது யூஸ் ஆகும். ஸோ கலர் பிளைண்ட்னஸ்னால் இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஓகேயா? ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர்னால் உங்களுக்கு ஃபேமிலியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவனுக்கு கலர் பிளைண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்களுக்கு மேலே யாராவது ஃபேமிலியில் கலர் பிளைண்டாக இருந்திருப்பேன். ஸோ ஃபேமிலியாக அவங்களுக்குள்ளே அந்த ஜீன் போகிறதுனால அவங்களுக்கு கலர் பிளைண்ட் ஆகுறாங்க. புரிஞ்சா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கும். ஸோ ஜெனட்டிக் வைஸ் இது நடுவுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வந்துடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் இருந்துச்சுல, அது எப்படி வந்துச்சு? எங்கிட்டலேருந்தா ஸ்ட்ரீட்டாக வந்து பரவுனுச்சு. இது இப்போ எனக்கு வந்துச்சுன்னா என் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படி வராது, ரைட்டா? ஸோ ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷனாக கொரோனா வைரஸ் போகாது. கொரோனா வைரஸ் மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் போகும். ஆனால் நார்மலான வைரஸ் அட்டாக்ஸ் ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷனாக போகாது, ஆனால் கலர் பிளைண்ட்னஸ் போகும். ஓகே, ஸோ பை சான்ஸ் இப்போ உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இருக்கும். புரிஞ்சா? அதான் ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ்னால் என்ன ஐடியான்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் பிளைண்ட்னஸில் என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சிம்பிளான நார்மலான ஹியூமன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எல்லா கலர்ஸுமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், உங்களால் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ஓகே, இது ப்ளூ, இது க்ரீன், இது ரெட், இது மாதிரி பிளாக். ஓகே, இது மாதிரி என்னால் கலர் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ஆனால் யாரெல்லாம் கலர் பிளைண்ட்னஸ் இல்லையோ, ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் அவங்களோட ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா அதான் ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ யாரெல்லாம் கலர் பிளைண்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம். இப்போ நம்ம நார்மலாக ஹியூமன்ஸ் இருந்தோம்னா ரெட் அண்ட் க்ரீன்னு நம்ம டக்குன்னு பார்ஷியலாக நம்ம சொல்லிடலாம், டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம், இது ரெட் இது க்ரீன்னு. ஆனால் கலர் பிளைண்ட்காரவங்கனால அது நார்மலாக பண்ண முடியாது. அவங்களால எது ரெட் எது க்ரீனுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால தான் கலர் பிளைண்ட்னஸ் லைட்டான ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ். ஸோ ஜென்ரலி நீங்கள் லைசன்ஸ் கூட எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஏன் கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட் செக் பண்ணுறான்னு நான் சொல்லிடுறேன் ரயில்வேல. ஸோ உங்களுக்கு தெரியும் ஹவர் ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னா நம்ம சிக்னல்ஸ் காமிப்பேன். ஃபர்ஸ்ட் ரெட் அண்ட் க்ரீன் சிக்னல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ரயில்வேல. ஸோ ரெட் ஃபார் ஸ்டாப் அண்ட் க்ரீன் ஃபார் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கலர்லேயே அவங்களால டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியலன்னா அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நார்மலாக கலர் பிளைண்ட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறதில்ல. ஆனால் குரூப் டியில் என்னென்னா சில கேட்டகரி ஜாப்ஸ் இருக்குது, அது மட்டும் கலர் பிளைண்ட்னஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் மிச்ச போஸ்ட்டோடு அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி போஸ்ட் கம்மி. ஓகே, அதனால அவங்க இன்னும் காம்படிஷனில் சண்டை போட்டாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நார்மல்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சீட்டுக்கு 80 பேரோட சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 80 பேரோட சீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே இது கலர் பிளைண்ட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள்ட்ட ஆல்ரெடி போஸ்ட் கம்மியாயிருச்சு. ஏன்னா அவங்களால அந்த இதில் மெடிக்கலில் ஃபைட் பண்ண முடியாது. எதுலலாம் அவங்க ஃபைட் பண்ண முடியுமோ அதுலேயும் காம்படிஷன் இருக்கும். இப்போ நான் நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன். நான் 80 பேரோட சண்டை போடுறேன், எனக்கு நார்மல் விஷயம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ அதே சமயம் நான் கலர் பிளைண்டாக இருந்தேன்னா எனக்கு சில ஜாப்ஸ் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஜாப்ஸில் ஆல்ரெடி நார்மல் கேரக்டரும் சண்டை போடுவாங்க, ப்ளஸ் கலர் பிளைண்ட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா சண்டை போடுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அங்கே நான் எங்கள் இடத்துல 80 சண்டை போட்டுருந்தேனோ இப்போ கலர் பிளைண்ட்னஸ் தவிர 100 பேரோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சா? ஸோ இதுதான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியில் எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்
கலர் பிளைண்ட்னஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, என்ன கலர் ப்ராப்ளம் வரும், க்ரீன் அண்ட் ரெட் கலரில் உங்களால் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது. இதனால ரயில்வேல என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம எந்த ஜாப், எந்த போஸ்ட் ரயில்வேல பெட்டர் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்காக நான் டீட்டெயிலாக இங்கே எழுதி வேறு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நார்மலாக மெடிக்கல் டெஸ்ட் ஃபார் ஆர்ஆர்பியில் உங்களுக்கு A1 to C1 C1 வரைக்கும் உங்களுக்கு கிரேட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ A1னா ஹை மீன்ஸ் எக்ஸலண்ட்டில் இருக்கான், அவங்க மெடிக்கலில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு தான் A1 தருவாங்க. ஸோ A1 ஜென்ரலி ஏஎல்பியில் கேட்பாங்க. ஏஎல்பினா ஆட்டோமொபைல் லோக்கோமோட்டிவ். ஸோ ஆட்டோ லோக்கோமோட்டிவ்ஸ்னால் நார்மலி ட்ரெயின்ஸ் இன்ஜின்ஸ் ஓட்டுறவங்க தான் ஏஎல்பியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு A1 கேட்டகரி வேணும். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் நிறையா பேர்கிட்ட உயிரை கையில் பிடிச்சிருக்க மாதிரி. ஏன்னா அவங்க ட்ரெயின் ஓட்டுறது அவங்க மட்டும் உயிர் வாழ்கிறதுக்குள்ள நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஓகே, அவங்களையும் சேஃபாக எடுத்து போகணும்ல. ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸலன்ஸ் தேவை மெடிக்கலில். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ என்டிபிசியில் டிடியாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களுக்கு கம்சம் ஆல்மோஸ்ட் B2 B1 அந்த மாதிரி கேட்டகரி மெடிக்கல் டெஸ்ட் வேணும். ஓகே, கம்மிங் டு ஸோ ஆல்மோஸ்ட் நான் A அண்ட் B மெடிக்கல் கேட்டகரி இருக்கவங்க மேக்ஸிமம் நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ் அப்ளை பண்ண முடியாது. எதில் A1 ஏலேருந்து B வரைக்கும் மெடிக்கல் கேட்டகரி கேட்குறாங்களோ. ஆனால் கம்மிங் டு C கேட்டகரி, ஸோ C கேட்டகரி மெடிக்கல் விட்டு இன்னொரு பாயிண்ட். ஓகே, ஸோ C கேட்டகரியில் கலர் பிளைண்ட்னஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த இதில் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கலர்லேருந்து ஒரு பெரிய ஜாப் இருக்காது, ஒரு நார்மல் பேசிக் ஜாபாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து மீன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் ஜாபாக இருக்காது. ஓகேயா, ஸோ உங்களுக்கு பெஸ்ட் போஸ்ட் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தது யாரெல்லாம் கலர் பிளைண்ட்னஸில் C1 C2 இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வரலாம். அவங்க கலர் பிளைண்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, A அண்ட் Bயில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் மெயின்டெனர்ஸ், இவங்களுக்கு A1 A2 கேட்டிருக்காங்க மெடிக்கல், A2 மெடிக்கல்ஸ், அதனால நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது யாரெல்லாம் கலர் பிளைண்டாக இருக்கீங்களோ. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது கலர் பிளைண்ட்னஸ். ஸோ நான் இங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. ஸோ கம்மிங் டு மெடிக்கல் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே மொத்தம் ஒரு 5 இருக்குது. ஸோ 5ல் நம்மளுக்கு இப்போ எத்தனை வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் இந்த வருஷம் இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஸோ ஒர்க் ஒரு தனி, ஒர்க் ஷாப் தனி. ஓகேயா, ஏன்னா அதுலேயே ஒர்க்கில் பிரிட்ஜுன்னு ஒன்று வரும். ஓகேயா, அடுத்தது ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட், அப்புறம் அசிஸ்டண்ட் TL அண்ட் AC, அப்புறம் அசிஸ்டன்ட் டிபோர்ட். ஓகேயா, ஸோ இந்த இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த தடவை மூணு தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் விட்டு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் விட்டு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் TL அண்ட் AC. ஓகே, இவங்க இதுவும் ஒர்க் ஷாப். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3யும் கவனிச்சிங்கன்னா ஒர்க் ஷாப்னு ஒரு வார்த்தை வருது. ஒர்க் ஷாப் ஜென்ரலி உங்களுக்கு அங்கே போய் மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்கணும். ஸோ அங்கே கலர்லேருந்து உங்களுக்கு மீனிங்கே இல்லை. ஓகேயா, அதே சமயம் இப்போ ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் டிபோர்ட்னால் நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே நார்மலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், குரூப் டி ட்ராக் மெயின்டெனன்லாம் நார்மலாக இந்த எடுத்து போகிற ஃப்ளாக்ஸ் அந்த அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டிபோர்ட். ஓகேயா, ஸோ அந்த இதில் கிடைக்கும். ஸோ இதுனா 5 இது கேட்டகரி சொன்னது. உங்களுக்கு மெடிக்கலில் நீங்கள் கலர் பிளைண்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, அசிஸ்டன்ட் ஒர்க் அப்ளை பண்ணலாம், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அப்ளை பண்ணலாம், அப்புறம் அசிஸ்டன்ட் TL அண்ட் AC. இந்த மூணு தான் இந்த வாட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 போஸ்ட் மட்டும் இல்லை, ஒன்று ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் டிபோர்ட். ஸோ இது மேபி நெக்ஸ்ட் டைம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பெஸ்ட் போஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ 5 போஸ்ட் C1 கேட்டகரியில் வரும். இது நீங்கள் கலர் பிளைண்ட்ஸ்காரவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் டென்ஷன் பட தேவையில்லை. இந்த 5 இது உங்களுக்கு தான். ஆனால் இதில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போராடுறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹவர் நம்ம இப்போ என்னென்ன பேசிட்டோம் நான் திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். நான் ஏன் இதை ரிவைஸ் பண்ணுறேன்னா, மேபி எனக்கு ஒரு பாயிண்ட் நான் விட்டுறக்கூடாது. ஒன்று, நம்ம என்ன ஜெனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களால பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதே சமயம் அவங்க என்ன கேட்டகரியில் மெடிக்கலில் அவங்க பாஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஒரு பெஸ்ட் 5 போஸ்டர்ஸும் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸிமம். இதில் வேறு எதுவுமே இல்லை கலர் பிளைண்ட்னஸ் பற்றி. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் 5 ஜாப் நீங்கள் இதில் தான் அப்ளை பண்ண முடியும். இதிலலாம் C1 கேட்டகரி வந்துடுதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் A அண்ட் B நீங்கள் ட்ரை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஐசைட் முக்கியம். ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் ஸோ
இதுதான் கலர் பிளைண்ட்னஸ் பற்றி. ஸோ இப்போ புது அப்டேட் இப்போ நான் என்ன சொல்ல வரலான்னு சொல்கிறேன். ஸோ ஹவர் உங்களுக்கு தெரியும் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் ப்ராக்டிஸ் செட் வீடியோ போட முடியாது. ஆனால் அதே சமயம் நம்ம இப்போ ஜிகே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஜிகே எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒன் டே ஒன்ஸ் நான் ஜிகே விட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் இல்லை, கொஷின் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹவர் எனக்கும் ரிவைஸ் ஆகும், உங்களுக்கும் அது புதுசாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கும் புதுசாக இருக்கும். ஓகே. ஸோ அதோட நான் எப்படியும் மாதிரி எஸ்எஸ்சி கொஷின்ஸ் அதே சமயம் என்டிபிசி கொஷினும் அதோட சேர்த்து எடுத்துருவேன். ஸோ அதோட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே நம்ம ஜிகே இந்த உண்மையாகவே இது வருது அந்த நம்பிக்கை வரும். ஓகே. ஸோ ஹவர் இந்த 2 நாளில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஏஎல்பி விட்டு எக்ஸாம் டேட்டும் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கான், அது செப்பரேட் வீடியோ போடுறேன் நான். ஸோ ஐ கெஸ் இதோட வேறு எதுவும் இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம ஜிகே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இனிமேல் வர்ற டாபிக்ஸ் நான் ஜிகேவோட பற்றி போட போகிறேன். ஓகே. ஸோ ஐ கெஸ் பிரதர் உங்கள் கலர் பிளைண்ட்னஸ் டவுட் கிளியர் நம்புகிறேன். ஏன்னா நான் எவ்வளோ தேடி முடியுமோ எல்லாத்தையும் தேடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. பாய்.